நமஸ்காரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆளவந்தார் பார்க்கலாம். ஆளவந்தார் அன்றைக்கி ஆட்சி பண்ணின்னு வந்தாருங்கிறதோடு நிறுத்தின்னு இருந்தோம். ஆட்சி பண்ணின்னு இருந்தார். மணக்கால் நம்பிகள்கிட்ட நாதமுனிகள் ஒரு உயர்ந்த சாஸ்திரமான கீதையை ஒப்படைச்சி இதை ஆளவந்தாருக்கு சமர்ப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கார். மணக்கால் நம்பியும் ஆளவந்தாரை பார்க்குறதுக்கு பல தடவை முயற்சிச்சிருக்கார். ராஜா இல்லையா, ஆட்சி பண்ணின்னு இருக்கார், அவர்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியல. அதனால் என்ன பண்ணுறதுனே இவருக்கும் தெரியல. யோஜனை பண்ணிவிட்டு ஒரு நாள் என்ன பண்ணார், நிறைய தூதுவளை கீரை பறிச்சுன்னு அரண்மனையில் சமையல் கட்டில் கொண்டு போய் கொடுத்து ராஜாவுக்கு பண்ணி கொடுக்க சொன்னார். 6 மாதம் இதே கைங்கரியம் பண்ணின்னு வந்துட்டு இருந்தார். அவரும் ராஜாவும் சாட்டுன்னு இருந்திருக்கார். 6 மாதம் கழிச்சு நிறுத்திட்டார். நம்ம கொடுத்துட்டே இருந்தால் அதோட அருமை தெரியாது, அதனால் நிறுத்திட்டார். ஒரு நாள் ராஜா கேட்டார், என்னது கீரை வந்துன்றது வரல அப்படி சொல்லிட்டு. ஒரு வயசானவர் கொண்டு வந்தார். இப்போ அந்த வயசானவர் வரல அப்படின்ட்டு. வந்தால் கூட்டின்னு வாங்க எங்கிட்ட அப்படின்னு ராஜா சொல்லிட்டார். ஆளவந்தார் அப்புறம் 2-3 நாள் கழித்து மறுபடியும் மணக்கால் நம்பிகள் கீரை எடுத்துன்னு வந்தார் ராஜா கொடுக்க. அப்போது அந்த அரண்மனைக்கு அவர் கூட்டின்னு போனார். அந்த மாதிரி ராஜா கூட்டினோர் சொன்னார்னு. அப்போ பார்க்கறச்சே ராஜா கேட்டார், எதை எதிர்பார்த்து என்ன வேணும்னு எதிர்பார்த்து என்கிட்ட இதை கொடுக்குறேன்? உங்கள்கிட்ட இருந்து நான் எதுவும் எதிர்பார்க்கல. உங்கள் தாத்தாவோட சொத்து என்கிட்ட இருக்குது, அதை உங்கள்கிட்ட ஒப்படைக்கணும், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன்னு. என்கிட்ட கொடுக்கறதுக்கு உங்கள்கிட்ட என்ன சொத்து இருக்குது? நீங்களும் ஏழையாக இருக்கேன், நான் அரசாட்சியில் இருக்கேன், என்கிட்ட இல்லாதது உங்கள்கிட்ட என்ன கொடுத்துருக்கார் எங்கள் தாத்தா, என்ன சொத்து இருக்குன்னு அந்த மாதிரி விசாரிக்கிறார். அப்போ சொல்கிறச்சே கீதைன்ற உயர்ந்த சாஸ்திரம் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறார். அந்த சாஸ்திரத்தை உங்கள்கிட்ட ஒப்படைக்கணும், அதுக்கு தான் வந்திருக்கேன்னு. அப்புறம் அது தாத்தாவோட சொத்துங்கிறதுனால பேரனுக்கு தானே வந்தாகணும். அதை ஆளவந்தார் உட்காந்து டெய்லி கேட்க ஆரம்பிக்கிறச்சே அவருக்கு அந்த கீதையில் இருக்கிற பொருளும் அதில் இருக்கிற கிருஷ்ணர் சொன்ன சாஸ்திரங்களும் அவருக்கு ரொம்ப ஈடுபாடாயிடுது. அரசாட்சியில் இருந்தவருக்கு இதை கேட்கறச்சே ரொம்ப 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 ஏற்கனவே அவருக்கு ஞானத்தில் நல்ல உயர்ந்தவர் தானே. இதெல்லாம் கேட்க அவருக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. அந்த கீதையில் இருக்கிற அந்த பொருள்களே இவ்வளவு உயர்ந்த அர்த்தங்கள் இருக்கிறச்சே அந்த கீதை சொன்ன பகவானை எனக்கு காமிக்கிற எல்லா கூட்டின்னு போயின்னு கேட்குறார். சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி மணக்கால் நம்பிகள் கூட்டின்னு போகிறார். வழியில் போயின்னு இருக்கட்டும், நாளைக்கு பார்க்கலாம் எங்கே போகிறாருங்கிறத.